தேவனுடைய கர்த்தரை பற்றிய அறிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இஸ்ரேல் ஜனங்களும் சவுல் ராஜாவும் கோலியாத்தை பற்றிய அறிவினாலே மிகவும் பயந்து கலங்கினார்கள். கோலியாத் யுத்தத்தில் வல்லவர், மிகவும் பலசாலி, கோலியாத்து முன்பாக யாரும் ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு அறிவினாலே மிகவும் பயந்து கலங்கினார்கள். ஆனால் தாவீதோ தேவனை பற்றிய அறிவினாலே கோலியாத்தை வென்றான். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவருக்கு முன்பாக எந்த சத்துருவும் நிற்க முடியாது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கோலியாத்தை படைத்தவரே கர்த்தர் என்கிற தேவனை பற்றிய அறிவினாலே தாவீது கோலியாத்தை ஜெயித்தான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக காரியத்தை குறித்து நம்ம அறிவுள்ளவர்களா இருக்கிறோம். ஒரு வியாதி வந்துச்சு அப்படின்னா அந்த வியாதியை பற்றி அறிவு இருக்கு. இந்த வியாதியிலிருந்து யாரும் விடுவிக்க முடியாது, இந்த வியாதி வந்தா மரித்து விடுவார்கள், இல்ல ஒரு சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழுதும் போது இந்த சத்துருடைய கையிலிருந்து விடுவிக்க முடியாது, இவன் தேசத்திலே மிகவும் கொடூரமானவன். அப்படி சூழ்நிலைகளையும் சத்துருக்களையும் வியாதிகளையும் கண்டு நாம் பயப்படுகிறோம். வியாதியை பற்றி உள்ள அறிவு, சத்துருவை பற்றிய அறிவு, சூழ்நிலைகளை பற்றிய அறிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவனை பற்றிய அறிவு நம்முடைய வாழ்க்கையில இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனை பற்றிய அறிவு இருக்குமானால் நீங்கள் சூழ்நிலைகளை ஜெயிப்பீர்கள், வியாதியை ஜெயிப்பீர்கள், சத்துருவை ஜெயிப்பீர்கள். தாவீதுக்கு இருந்த தேவனை பற்றிய அறிவு இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்களும் ஜெயிக்கிறவர்களாக மாறுவீர்கள். இந்த வார்த்தை பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவாராக. Have a nice day. God bless you.